உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இன்னைக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் கணவர் எப்படி அமைவார்? இவ்வளவு நாள் கணவருக்கு எப்படி மனைவி அமைவார் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் மனைவிக்கு எப்படி கணவர் அமைவார்னு. பரவாயில்ல, இது இப்படி கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாருங்க, இது நம்ம ராசி பலன், நம்ம சொல்றது தான். நான் எப்படியோ நான் மாற்றி போட்டு சொல்லுவேன், நீங்கள் கேட்கணும், புரியுதா? ஸோ ஹுக்கும் டைகருக்காக குக்கும் மாதிரி தான். இதில் என்ன தப்புன்றேன்? விருச்சிக ராசிக்கார பெண்கள் ஆண்களுக்கு கேட்ட மாதிரி, ஆண்கள் பெண்களுக்கு கேட்ட மாதிரி, பெண்கள் ஆண்களுக்கு கேளுங்க. விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் எப்படி அமைவார்கள்? 7 சுக்கிரன், சாட்சாட் சுக்கிரனே உங்கள் கணவராக அமைவார். ஏன்னா உங்களுக்கு யாரு? விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வா. செவ்வான்னா யாரு? டெரர். செவ்வாக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், சண்டை சண்டை சண்டை, வேற ஒன்றும் தெரியாது. அதனால தான் சண்டைக்காரர்னு பேர். செவ்வாய்னாலே ஜாதகத்தில் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். செவ்வாய்க்கு சண்டை செய்ய மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஸோ அந்த செவ்வாய்க்கு 7 கடவுள் ஜாடிக்கேத்த மூடின்னு யாரை கொண்டாந்து படைக்கிறான் பாருங்க. எங்க கொண்டாந்து மாட்டி விட்டுருக்க பார்த்தியாடா? ஒரு படத்துல ராஜா ராணியில சொல்ற மாதிரி ஃபோன் பண்ணி, ஹலோ, ஒரு மிஸ்டு கால் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்லை வரலையா? எங்க கொண்டாந்து மாட்டி விட்டுருக்க பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி. அக்கா வரலையாங்க்கா, நானே மூடிட்டு போயிடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன்கிறதுனால சுக்கிரனே கணவராக அமைவார். ஸோ பாடல்கள் நிறையா, உங்களோட வாழ்க்கை ஓடுறதே அவரால் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நிறைய பாடல்கள், கதை, அது இதெல்லாம் எழுதி ஒரு ஐ லவ் யூலாம் சொல்லி உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி ஜம்முன்னு வச்சுருப்பார். அந்த பாட்டு கவிதை நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படிங்கிற மாதிரி பேச்சியே தான் உங்களை வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 7 சுக்கிரன்.
சுக்கிரன் எல்லாம் கரெக்ட் பண்ண விட்டா எப்படி கரெக்ட் பண்ணுவார் தெரியல. பொதுவாக ஒரு மனிதனே ஒரு பொண்ணை வந்து எப்படியாவது இந்த சொல்கிறது லவ் பண்ணுறதுக்காக கதைகள்லாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு நம்ம நடிப்பு அறக்க மாதிரி தான். என்ன ஏய் போதும்டா, சீரியஸாக சொல்கிறேன். சூர்யா சார் பார்த்தாருன்னா உண்மையிலே அவருக்கு பேர் கிடைச்சதோ இல்லை அந்த சீன்னால நம்ம நடிப்பு அரக்கனுக்கு தான் பேர் கிடைச்சிது. அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு அந்த மாதிரி பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்க சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நீ சாப்பிட்டுட்டு சொல்ல பின்னாடி 4 லாரி வந்துட்டு இருக்கு, மேலே 2 ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, பின்னாடி 2 ராணுவ பீரங்கி தடவாளம் வந்துட்டு இருக்கு, நான் தான் நீ வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிட்டேன். ஏய் கொஞ்சம் இது ஓவரா இல்லை? என்ன ரூட் ரொம்ப கிளியராக இருக்குது, டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் சிஎம் வர மாதிரி இருந்தது, நான் தான் நீ வரேங்கிறதுனால ரூட்டை மாற்றி விட சொல்லிட்டேன். பொய் சொல்லு, ஆனால் ஏக்கர் கணக்கிலலாம் பொய் சொல்லக்கூடாது. நீ சொன்னங்கிறதுக்காக சிஎம் ரூட்டை மாற்றிட்டு போகிறாரு. இந்த மாதிரிலாம் மாட்டிக்குவீங்க நீங்கள். ஸோ பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் 7 கூடியவர் இப்படி இருக்கிறதா உங்களுக்கு ஜாலி. காரணம் என்னென்னா, உங்களை யாராவது வந்து சொல்லுவாங்கல்ல, யாராவது நம்மளை போற்றி புகழ்ந்து பாட ஒரு கேரக்டர் வேணுமண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களை போற்றி புகழ்ந்து பாடுறதுக்காகவே நீங்கள் உங்களை வச்சிருக்கீங்க. அந்த ஆளும் பிறவி பலனே அதுன்னு உங்களை புகழ்ந்து பாடினே வாழ்ந்துன்னு இருக்கான். இது ஒரு வரம் தான் அவங்களுக்கு சொல்லப்போனால். டெய்லி வந்தோன்னே ராஜாதி ராஜ குலோத்துங்க விட்டு விட்டார்மண்ணா அப்படின்னா அதுக்காக கூப்பிட்டு குத்துவீங்க அவனை. பாவம் அவன் உங்களுக்கு துய்பாடியே இப்படி ஆயிட்டான். ஸோ அப்போ 7 எவ்வளோ பாவம் தெரியுமா, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய டார்ச்சர் தெரியுமா. விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது பெரிய உலக மனித உரிமை மீறல். உங்கள் கணவரை பாட்டு பாடி துதியெலாம் பாட விட்றீங்க. பாட்டு பாட விட்டீங்க ரைட்டு, துதி பாட விடுறது கூட நீங்கள் நடந்து போனால் லாலீலா லேலே லாலா ஓ, அது சைலண்ட்டை சவுண்டை கம்மி பண்ண சங்கர் பாய்ஸ் அவருக்கு ஒரு டீம் வேறு. சரி, அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? 7 கூடியவன் வந்து சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் எப்படி வரும்? உங்களுக்கு பிரச்சனையே வராது. சுக்கிரன்லாம் டைவர்ஸ் பண்ணதா இந்த உலகத்திலே சரித்திரமே கிடையாது. நல்லா புரிஞ்சிங்க. ரிஷப ராசிக்கார பெண்கள், ரிஷபராசிக்கார ஆண்கள் டைவர்ஸ் ஆனதை கீழே இருந்தால் தெரியும். உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் போடுங்க, நான் பார்க்குறேன். ரிஷபராசிக்கார ஆண்கள்லாம் ஜென்மத்துக்கும் டைவர்ஸே பண்ண மாட்டாங்க. துலாம் ராசிக்கார ஆண்களும் ஜென்மத்துக்கும் டைவர்ஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது அவங்களுடைய டிக்னிட்டிக்கு அசிங்கம். சுக்கிரனோட பிள்ளைகள் அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால், அப்படியும் பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? லக்ஷ்மியை வழிபடணும். விருச்சிக ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் லக்ஷ்மியை வழிபட தெரியாகும். ஆனால் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர் அசுரகுரு சுக்கராச்சாரியாரை விட தேவகுரு பிரகஸ்பதி தான் செட் ஆவாங்க. ஏன்னா 2 கூடியவனும் தனுசு ராசி, 2 கூடியவனும் பிரகஸ்பதி தான், 5 கூடியவனும் பிரகஸ்பதி தான். உங்களுடைய கணவர் யாருன்னா பெரும்பாலும் குருவாகத்தான் இருப்பார். அசுரகுரு சுக்கராச்சாரியாராக இல்லாமல் தேவகுருவாக இருப்பார். ஸோ இவர் வந்து இந்த கலைகள், பண்டிதத்துவம் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தேவகுருவாக இருப்பார். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே உங்களை டயர்டாகி புகழ்ந்து பாடிட்டு போயிட்டான். நம்மால் சும்மா இவர் விடுங்க, என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடன்ட்டு பாடிட்டு போயிடுவான். இன்னும் விட்டுருங்க. தேவகுரு சுக்கராச்சாரியார்லாம் பிரகஸ்பதிலாம் உங்களுக்கு ஒரு மேட்ரா? ஆனாலும் பட்ட அசுரகுருவே மிரட்டிட்டீங்க. இவர் எனிவே குருக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து தேவகுருவோ அசுரகுருவோ 2 பேரும் உங்களுக்கு சரண்டர். நீங்கள் ஒரு பெரிய தளபதி, அதுக்காக அரண்மனை குருவை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. தளபதி அரண்மனை இன்னொரு ராஜா கூட போய் சண்டை போட சொன்னால் யாரெல்லாம் அரண்மனை குருவோ அவனை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது ரிஷிராசிக்காரர்களுக்கு இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ஆலங்குடி செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய லக்ஷ்மி ஸ்ரீரங்கநாதரை சென்று வழிபட வேண்டும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு, லக்ஷ்மி சகரமான கோயில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். கீழப்பட்டிருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க, சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.